டியர் ஃப்ரெண்ட்ஸ், பைபிளை வாசித்து நான் தெரிஞ்சு கொண்ட எனக்கு உணர்த்திய ஒரு கருத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி, அதாவது ஜெபமே ஜெயத்தை தரும்னு சொல்கிறோம். ஆனால் வெறும் ஜெபம் மாத்திரம் நமக்கு ஜெயத்தை தராது. அப்படிங்கிறதுக்கு இப்போ சாதாரணமாகவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்குது, இன்னைக்கு நம்ம புக்கை எதையுமே தொடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து நாளைக்கு போய் பரீட்சையை அட்டன் பண்ணோன்னு வைங்க, அதில் நமக்கு தெரிஞ்சது வருமா? நிச்சயமாக வராது. நம்ம பரீட்சை நல்லாவே எழுத மாட்டோம். அப்போ நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும். நல்லா என்ன செய்யணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரேயரோட ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அந்த பரீட்சையை நம்ம எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக நல்ல மார்க்குகளை பெற்று நம்ம என்ன செய்வோம்? பாஸ் பண்ணுவோம். இதை எதில் இருந்து நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நான் எனக்கு உணர்த்தினதை நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏசப்பா முதல்ல செய்த அற்புதம் கானா ஊர் கல்யாணத்தில், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏசப்பாட்ட அவங்க தாய் சொல்கிறாங்க, இப்படி ரசம் தீர்ந்துட்டு என்ன பண்ண, திராட்சை ரசம் காலி ஆயிட்டு, இன்னும் ஏராளம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்துகிறாங்க. உடனே ஏசப்பா அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேலைக்காரர்களை நோக்கி சொல்கிறாரு ஏசப்பா, 6 கட்சாடிகளை கொண்டு வாருங்கள்ங்காரு. அப்போ 6 கட்சாடிகளை உடனே இது அவ்வளத்துலையும் தண்ணீரா நிரப்புங்கள்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, ஏசப்பா அப்படியே பிரேயர் பண்ணி அதை திராட்சரசமா மாத்துறாரு. ஏசப்பா நினைச்சிருந்தா அந்த சாதாரண அந்த கச்சாடிகள், எம்டியான அந்த கச்சாடிகள்லயே திராட்சரசத்தை கொண்டு வந்திருக்க முடியும். அவ்வளவு பவர் அவருக்கு உண்டு. ஆனா நம்மளுடைய உழைப்பும் இருக்கணுங்கிறதுக்காக அதை தண்ணீரை கொண்டு நிரப்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா அந்த காலத்துல தண்ணி இறைச்சி கொண்டு நிரப்பியிருப்பாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும். நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுனாதான் எந்த ஒரு செயலிலையுமே அது நல்ல செயலாவும் இருக்கணும். நன்மைக்கு ஏதுவான செயலில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்காரு அப்படின்னு நான் எனக்கு உணர்ச்சி. அதனால நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேம்மா. தேங்க்யூ.